ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாம்ஃபர்ட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் இஞ்சி வச்சு நல்லா சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செஞ்சால் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டை இல்லைன்னா நீங்கள் ஸ்டீமரில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். எப்படினாலும் ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வெந்ததும் திரும்ப திறந்துட்டு இதில் நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போ புளியும் நல்லாவே வெந்திருக்கும். புளி வேகிறது ரொம்ப டைம் எடுக்காது, 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ இஞ்சி எடுத்து நல்லா நார்மல் தண்ணியில் போட்டுக்கோங்க. லேசாக அந்த மாதிரி கையை வச்சு லேசாக அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு தோலெல்லாம் நல்லா எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த இஞ்சியோடய நம்ம வேக வச்சு எடுத்த புளியையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சாலே நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஏன்னா இஞ்சி நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் இந்த மாதிரி அரைச்சி நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வெந்தயம் கடுகு நிறையா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் மாறாமல் 1 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்குமே கடுகு வெந்தயம் ரெண்டுமே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். வெந்தயம் நல்லா வறுப்பட்டுரும், செவந்து வந்துடும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு உரலில் மாற்றிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். லேசாக கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இதை உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச பொடி ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உடனே இது ஸ்டோர் பண்ணி வைக்காமல் உங்களுக்கு உடனே காலி ஆயிரும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு லேசாக செவந்து வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். பூண்டு ஓரளவு செவந்து வந்ததும் இதில் நம்ம அரைச்ச இஞ்சி புளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப வதங்கிறதுக்கு டைம் எடுக்காது. லைட்டாக அந்த மாதிரி எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். லேசாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா காரத்துக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் எந்த மிளகாய் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்ச அந்த கடுகு வெந்தயம் பொடியே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 2லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கணும். முதலே சொன்ன மாதிரி இஞ்சி நம்ம வேக வச்சு அரைச்சதுனால ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம உடனே இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறினதும் ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.